எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரா இருக்கு. அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச. வந்து ஒரு ஃபிளவர்னா ரொம்ப ஹெவியா கொடுக்காம ஒரு சட்டிலா அங்கா இருக்கும்ல, சோ அந்த மாதிரி தான். இது ஒரு எல்லோ வந்து இது வந்து எனக்கு ஆட்ல வந்துட்டே இருந்துச்சு. நமக்கு ஒரு ரீசன் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம மைண்ட்ல நினைக்கிற வரைக்கும் இது இன்ஸ்டால நமக்கு வந்து ஆடா வர ஆரம்பிச்சிருச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாவது இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மீஷோல ரீசெண்டா நான் பண்ணியிருக்கிற ஷாப்பிங் விளாக் தான். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே குர்த்திஸ் தான், எல்லாமே லாங் குர்த்திஸ். ரீசெண்டா நான் வந்து ஒரு 4-5 லாங் குர்த்திஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா, எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, என்ன ப்ரைஸ்ல வாங்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு என்னென்ன இந்த சேனல்ல வரும் அப்படின்னா, கண்டிப்பா vlog வரும், இது மாதிரி ஷாப்பிங் வீடியோ வரும், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வரும். ஸோ நம்ம வெளில போகும்போது மேக்கப் அது மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அப்போ சின்ன சின்ன ஷார்ட்ஸ், ஷர்வியோட டான்ஸ் அது மாதிரிலாம் தான் வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே கண்டிப்பா வீட்டில் இருக்கிற உமன்ஸ் நம்மள மாதிரி எல்லாருக்குமே, வேலைக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். அதே மாதிரி காலேஜ் போறீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா சூட்டபிள் ஆகும். நான் எடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஸோ ஆர்டர் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி போக பேலன்ஸ் வந்து அகைன் அதே மாதிரி நான் ஆர்டர் பண்ணேன். அதாவது சேம் பேட்டர்ன்லேயே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் இல்லையா அந்த கிரீன் கலர், இந்த கிரீன் கலர் குர்த்தி தான் ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு போட்டுட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ நம்ம வியர் பண்றதுக்கும் சரி, நமக்கு வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து பொதுவாகவே ஜார்ஜெட் கிளாத் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த குர்த்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குர்த்தியில் அந்த மாதிரி கிளாத் இருந்தால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு எடுத்துருவேன். ஸோ அது வந்து எனக்கு ஓரளவுக்கு சைஸ், ஃபிட்டிங்ஸ், கலர் பிடிச்சிருந்தாலே போதும். அது இருக்கிற டிசைன், இல்லாத டிசைன், சேம் கலர் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். ஸோ அதனால இந்த கிளாத் நான் எடுத்துருவேன். எனக்கு அயன் பண்ணணுங்கிற நமக்கு அவசியம் கிடையாது. டக்குன்னு போகணும் அப்படின்னா எடுத்து போட்டு போயிடலாம். இதுவே நமக்கு வேற ஏதாச்சும் நமக்கு காட்டன், ரயான்னா கண்டிப்பா அயன் பண்ணி போடணும். ஸோ எனக்கு அது அவ்வளோலாம் நமக்கு வந்து டைம் பண்ணவே மாட்டோம். ஸோ ஜார்ஜெட் வந்து நமக்கு எப்பயுமே அயன் பண்ற தேவையில்லை. ஸோ காலேஜ் போறீங்க, ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா ஹரிபரியா போகும்போது கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் இந்த கிளாத் நான் எடுக்கிறதுக்கு. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு. ஸோ அது மாதிரி அந்த சாயம் போகும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இதுல இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம வந்து எல்லா துணியோடையுமே சேர்த்து வந்து வாஷ் பண்ண போட்டுடலாம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு சில ரீசனால தான் எனக்கு ஜார்ஜெட் பிடிக்கும். இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறது வந்து எப்படின்னா, நம்ம சில ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மளே நல்லா சப்பியா இருப்போம். ஸோ இன்னும் அது வைட்டடா காட்டிடும். ஸோ இது வந்து ஜார்ஜெட் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ் வந்து எனக்கு பர்சனலா பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த கிளாத் பிடிக்கும் அப்படின்னா ஸோ என்ன ரீசன்கிறதையும் சொல்லுங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா இந்த கிரீன் கலர் குர்த்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு 3-4 கலர்ஸ் வந்து இதுல மிக்ஸ் ஆயிருக்க மாதிரி இருக்கு இல்லையா. கிரீன், ஒரு மாதிரி பாசி பச்சை இருக்கு, பிளஸ் வந்துட்டு டார்க்கான ஒரு பச்சை இருக்கு, லைட் சாண்டில், இது மாதிரி வந்து மிக்ஸ் ஆகி இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளவுஸ்லயும் சரி, ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது பஃப் ஸ்லீவ் தான். ஸோ பஃப் ஸ்லீவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே வந்து நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ குர்த்தியில வந்து பஃப் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இது கொடுத்துருக்கிறது வந்து இந்த எலாஸ்டிக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கை சைஸ்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ இன்னுமே நம்ம ஹை பண்ணிக்கலாம், லூஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து நமக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கு. அதனால நெக்ஸ்ட் வந்து இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நீங்க ஷார்ட்டா, நான் வந்து ரொம்ப சப்பியா இருக்க மாட்டேன். சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப லாங்கா எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் வந்து எல் போட்டேன், எனக்கு கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இந்த பேட்டர்ன்ல எடுத்துக்கிற எல்லா குர்த்தியும் நான் எல் போட்டுட்டேன், மற்றபடி நான் எக்ஸல் போட்டுப்பேன். ஏன்னா வந்து மீஷோல வந்து சைஸ் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து நமக்கு எப்படி சொல்றது, ரொம்ப கொஞ்சம் ஹையா எடுத்துட்டு நம்ம பிடிச்சிக்கணுமே தவிர நம்ம வந்து கரெக்டா போட்டோம்னா எடுக்க முடியாது. இதுவே நம்ம வெளில பிராண்டடா போறோம்னா எல் அது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு ஓகே. ஏன்னா நம்ம வந்து பார்த்தே எடுப்போம். இது வந்து நம்ம ஆன்லைன்ல பண்றதுனால கொஞ்சம் நான் சைஸ் அதிகமா போடுவேன், போட்டு நான் சைட்ல பிடிச்சிப்பேன். ஸோ இது வந்து அது தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் போடும் போதே வந்து எக்ஸல் போட்டேன். ஸோ இது ரொம்ப லாங்கா இருந்தது. ரிட்டர்ன் போட்டுட்டு அதே சைஸ் வந்து எல் போட்டேன், எனக்கு கரெக்டா இருந்துச்சு. லைட்டா நம்ம சைட்ல பிடிச்சிக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். எனக்கு இது ஓகே. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஃபிளெக்சிபிளா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அதுக்கடுத்து நான் கண்டினியூவாவே இதே பேட்டர்ன்ல இன்னும் 2 குர்த்தியும் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இல்லாம 2 குர்த்தி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலர் வந்து சேம், இப்ப நான் யூஸ் பண்ணிருக்கிற சேம் பேட்டர்ன். நான் எல்லாத்துக்குமே வந்து பிரைஸ் அண்ட் நான் யூஸ் பண்ணிருக்கிறப்ப எடுத்த பிக்சர் இருக்கும் இல்லையா, அதையுமே நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். இது பாத்தீங்க அப்படின்னா சேம் இப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது தான். பட் வந்து இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒயிட்ல வந்து ஒரு ஃபிளவர்னா ரொம்ப ஹெவியா கொடுக்காம ஒரு சட்டிலா, அங்கங்க வந்து சட்டிலா அந்த ஃபிளவர் இருக்குங்கிற மாதிரி
ஒரு லைட் கலர்ல ஒரு வேவியா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி லீஃப்மே ரொம்ப அந்த டிசைன் ரொம்ப பளிச்சுன்னு தெரியாம ஒரு லைட்டா இருக்கிறது எனக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. சோ அதனால இது வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இதை நான் சூஸ் பண்ணேன். சோ இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஹிப் கிட்ட வந்து ஒரு பெல்ட் மாதிரி வரும். பிளஸ் வந்து இதுல ஃபிளீட் கொடுத்துருவாங்க. இது எனக்கு இப்பதான் நான் யூஸ் பண்றேன் இந்த மாதிரி டைப். எனக்கு அது பெருசா இஷ்டம் இல்ல, பட் இப்போ வந்து இது எனக்கு ஓகேவா இருக்கு. இப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்கிற குர்த்தியும் பாத்தீங்கன்னா 477 அப்படின்னு எடுத்தேன். சோ இப்போ வந்து மேபி அந்த பிரைஸ் வந்து வேரியேஷன் ஆயிருக்கலாம். சோ நான் லிங்க் எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே இதுல கலர்ஸ் தானே மாறி இருக்கும். சோ அதே மாதிரி நான் பார்த்தது இது 477க்கு தான் இதுவும் எடுத்தேன். சோ இதுவுமே நல்லா இருக்கு. சோ இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே நான் கலர் வந்து எனக்கு பிடிச்சதாவே எடுத்துக்கிட்டேன். கவர் டிசைன்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதனால இதை ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். சோ நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் கிடையாது, பட் இதுவுமே வந்து ஒரு மேக்ஸி மாதிரி தான், லாங்கா இருக்கும்ல. சோ அந்த மாதிரி தான். இது ஒரு எல்லோ வந்து எனக்கு பொதுவா வந்து இந்த லெமன் எல்லோ ரொம்ப பிடிக்கும். இந்த லெமன் எல்லோ வந்து நமக்கு சில டைம் நல்லா காட்டி கொடுத்துரும், சில டைம் ரொம்ப டல்லா காட்டி கொடுத்துரும். ஈவினிங் டைம் இது மாதிரி யூஸ் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கும். ஈவினிங் டைம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஷர்ட் போடுறதுக்கு நல்லா இருக்கும். வெயில்ல போடுறோம் அப்படின்னா ரொம்ப இதா தான் இருக்கும். இதுவுமே ஃபுல்லா லாங்கா நமக்கு வர மாதிரி தான் இருக்கும். இதுவுமே நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட பிரைஸ்மே நான் வந்து ஆட் பண்றேன். கிபிலி ஆப்ல வந்து ரீசெண்டா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். சோ அதுல வந்து இந்த பிக்சர் வந்து நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது எடுத்த பிக்சர் தான் நான் ஆட் பண்ணிருப்பேன். இதோட ஸ்லீவ் பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு தூரம் வந்துடும், ஃபுல்லாவே வந்துடும். ஒரு நாட் கொடுத்துருப்பாங்க. சோ இதுல வந்து எக்ஸ்ட்ராவா ஒண்ணு என்ன அப்படின்னா ஒரு ஷால் கொடுத்துருவாங்க. அந்த ஷாலுக்குமே வந்து அந்த ஜிகின்னு நமக்கு இருக்கு இல்லையா, சோ அதே மாதிரி லேஸ் வச்சு ஒரு பேட்டர்ன் வச்சு கொடுத்துருவாங்க. சோ இதுவுமே நல்லா இருக்கு. நமக்கு வந்து இதுக்கு சேம் கலர் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து ஒரு டைம் வந்து ரெட் கலர் பேண்ட் ஷால் போட்டேன், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா கலர் வந்து டிஃபர் பண்ணி காமிச்சது. இன்னொரு டைம் வந்து இதே போட்டிருந்தேன், போட்டுக்கலாம் வந்து லெகின். சோ நல்லா இருக்கும், மேட்ச் ஆயிடும். சோ சில பேர் வந்து மேக்ஸி போடும் போது வந்து நீங்க ஷால் மட்டும் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லோ ஷேட்ல வந்து சாரி எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப பெரியது. ரீசெண்டா நான் 2 years, அது ரீசென்ட்னு சொல்ல முடியாது. சோ அருண் மேரேஜ் அப்ப நான் அந்த கடை ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். அந்த ஒரு எல்லோ கிடைக்குது, நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஷேட்ல கிடைக்கவே இல்லை. சோ ரீசெண்டா நான் ஆனந்தத்துல பார்த்தேன், நம்ம ஒரு விளாக்ல கூட அதை பார்த்திருப்போம். சோ அதை பத்தி நம்ம பர்த்டே ஷாப்பிங் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். சோ இதுக்கடுத்து இதோட பிரைஸ்மே சேம் அதே மாதிரி தான் வந்துச்சு. நான் மென்ஷன் பண்ணிடுறேன், ஏன்னா எல்லாமே வந்து 477 464 அது மாதிரி இருக்கிறதுனால கரெக்டா எனக்கு சொல்லணுமேங்கிறதுக்காக நான் வந்து பிக்சர் வித் பிரைஸோட மென்ஷன் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துடுறேன். சோ உங்களுக்கு வந்து இந்த குர்த்திஸ்ல ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்க வந்து டைரக்டா பை பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே நம்ம ஷாப்பிங் வீடியோ, நம்ம பண்ண ஷாப்பிங் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். சோ நமக்கு இதுல கமிஷன் பேஸ் கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே, பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். பிடிக்கல நல்லா இல்ல அப்படின்னா வந்து இதோட நம்ம தான் ரிவ்யூ கொடுப்போம் இல்லையா, சோ அது மாதிரி இது வந்து ஓகே ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன். சோ இது பாத்தீங்கன்னா இது கிளாத் எனக்கு சரியா தெரியல, பட் வந்து இது கிடையாது, ஜார்ஜெட் கிடையாது, ரயானும் கிடையாது. சோ இது ஒரு காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு, குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. சோ சேம் 4 something தான் பிரைஸ் இருந்துச்சு. இந்த கலர் வித் இதுல ஒரு டிசைன் இருக்குல்ல, அந்த பூ அதெல்லாம் வந்து எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ ரீசெண்டா நிறைய பேர் இன்ஸ்டால வந்து இது வந்து எனக்கு ஆட்ல வந்துட்டே இருந்துச்சு. நமக்கு ஒரு ரீசன்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம மைண்ட்ல நினைக்கிறது வரைக்கும் இன்ஸ்டால நமக்கு வந்து ஆடா வர ஆரம்பிச்சிடுச்சு. ரீல்ஸுமே எனக்கு அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேருக்கு இப்படி நடக்கிறதுன்னு தெரியல. சோ யாரை கேட்டாலும் இப்ப அப்படிதான் சொல்றீங்க. ரீசெண்டா வந்து இன்ஸ்டால நம்ம எதையாவது ஒண்ணு பாத்துட்டு இருப்போம், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. சோ இதை நான் பார்த்துட்டு மீஷோல இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு நான் இன்ஸ்டால வரும்போது ஆட் இதுவே வந்துட்டு இருந்துச்சு. இது வாங்கியே ஆகணுங்கிற மாதிரி நம்மள மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. சோ இதுக்கு அப்படிதான் லாங்கா வரும். இதுக்கு வந்து கீழே நமக்கு வந்து பாட்டம் வந்து இது மாதிரி கொஞ்சம் அகைன் வந்து இதே மாதிரி வந்து ஸ்ப்ரில் கொடுத்துருக்காங்க. சோ எனக்கு பெருசா இந்த குட்டி குட்டியா ஸ்ப்ரில் கொடுக்கறதெல்லாம் பிடிக்காது. ஒவ்வொரு டைப் இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி இது எடுத்திருக்கேனே தவிர்த்து இது எனக்கு இது இல்லாம இது ஸ்ட்ரைட்டா இருந்தா இன்னும் சூப்பர்னு சொல்லுவேன். இது இப்படி கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு டிசைன்ல இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஒரு ஆப்ஷன்ல வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். சோ இங்கேயுமே அப்படிதான். இங்க வந்து எனக்கு இதை மாதிரி மடிப்பா கொடுத்துருக்கிறது எதுலயுமே எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும், அதுதான் வந்து நீட்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ ஓகேவா இருக்கு. ஓகே, ஒவ்வொரு டைப்லயும் இருக்கட்டும், எல்லாமே சேமா இருக்க வேணாமே, ஒவ்வொரு டைப்லயும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இது வந்து ஃபுல்லாவே வந்து காட்டன் மெட்டீரியல். நெக்கு பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு பாஸ் ஷேப்ல வந்துருது. சோ நல்லா இருக்கு. இதுவுமே நான் ஒன்ஸ் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. சோ நமக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. சேம் ஒரு 477 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ நான் கரெக்டா மென்ஷன் பண்ணிடுறேன். சோ இதுக்கு வந்து நம்ம பேரிங்கா வந்து எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கிரீனும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் கிரீன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிரீன். இப்ப நம்ம
குர்த்தி போட்டிருக்கோம் இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு கிரீன். இது இந்த பச்சை வந்து நமக்கு சில கலர்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா நான் எடுப்பேன். எப்படின்னா எல்லாமே சேமா ஒரே கலரே வேணாமே, கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அதுலயுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. மத்தவங்க சொல்லலாம் இது நமக்கு எடுக்கும் எடுக்காது அப்படின்னு, நம்மளுடைய முடிவு தான் ஃபைனல். நமக்கு இது பிடிச்சிருக்கா, ஓகே ரைட், அவ்வளவுதான். அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். சோ அப்படிதான் என்னோட மைண்ட் செட்டு. இது அப்படிதான். எனக்கு இந்த கிரீனு அதெல்லாம் வந்து சில பேர் வந்து பார்த்தோன்னு இதுவா நல்லா இல்ல அப்படின்னு ஒதுக்குனாங்கன்னா, அப்படிலாம் எனக்கு கிடையாது. எனக்கு இது பிடிக்கலன்னா பிடிக்கலதான், பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மைண்ட் செட்ல போயிடுவேன். மைக்க வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போட்டிருக்க பேட்டர்னே தான் இங்க அடுக்கி வச்சிருக்கிறதுல வந்து ஃபைனல். இது நம்ம வந்து இன்னும் ஒரு ஷார்ட் குர்த்திஸ், ஜீன் குர்த்தி இதெல்லாம் நான் எடுத்தேன். ஸோ இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் அப்லோட் பண்றேன். இப்போ வந்து எல்லாமே இந்த பேட்டர்ன்ல மட்டும் நம்ம போடுறதுனால இதுல இதை மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். ரீசெண்டா இன்னுமே நான் வந்து குர்த்திஸ் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் நான் ஏன்னா நான் ரீசெண்டா ஃபங்க்ஷனுக்காக எடுக்கல, ஒரு 6 மந்த்ல நமக்கு பர்த்டே வந்திருக்கும், ஆனிவர்சரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா, ஸோ அப்பெல்லாம் எடுத்தது நான் எதுவுமே அதெல்லாம் அப்லோட் பண்ணாம வச்சிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அப்லோட் பண்ணல. ஸோ அதை ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு பர்த்டே வருது. ஸோ அப்பயுமே நம்ம ஷாப்பிங் போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம். இப்ப பாருங்க, இதுவும் அப்படிதான். இந்த கலர் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி மேல வந்து இந்த பூலாம் எட்டி எட்டி இருக்கும், கீழே வந்து நல்லா ஹெவியா இருக்கும். அப்போ வந்து அப்படியே பூவா இருக்க மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு. கலர் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ளூ வந்து ஓகே, கொஞ்சம் பிரைட்டா காட்டுற மாதிரி இருக்கும். ப்ளூவும் மெரூன்லாம் பிரைட்டா காட்டுற மாதிரி இருக்கும். பட் வந்து லைட் கலர்ஸ்க்கு நம்ம போகும்போது இது ஒரு கலரா இருக்கட்டுமே, அந்த ஒயிட்லாம் இருக்கும்போது நான் கொஞ்சம் லைட் கலர்ஸ்ல எடுத்துட்டேன். சோ இது ஒரு கலரா இருக்கட்டுமே அப்படின்னு எடுத்தேன். இதுக்குமே அப்படிதான், நீங்க வந்து நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ளூக்கு ஒரு ஒயிட் அப்படி இருக்காது. ப்ளூக்கு இது ஒரு கிரேல வந்து ஃபிளவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் காம்போவா இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு யூஸ் பண்றதுமே கிரேல யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். காமனா சாண்டில், ஒயிட், பிளாக் அப்படி போட்டோம் அப்படின்னா நீட் அது ஒரு இதா தெரியாது. எனக்கு வந்து இதுக்கு கிரே யூஸ் பண்றதுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. நான் இது வந்து கிரே தான் யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ நான் ஒரு ஷாப்பிங்க்கு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து இதான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கலர் காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே நமக்கு வந்து சேம் பேட்டர்ன் தான், நமக்கு ஃபுல்லாவே வந்து கால் வரைக்குமே கவர் ஆயிடும். கிரே கலர் யூஸ் பண்ணோம்னா இன்னுமே பெட்டர். சோ கை வந்துட்டு சேம் பஃப் ஸ்லீவ். சோ நமக்கு இது மட்டும் வந்து லைனிங் இல்லாம இருக்கும், பட் பெருசா தெரியாது, நல்லா இருக்கும். சோ கையிலயுமே வந்து ஹெவியா ஃபிளவர் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து இங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பாங்க, அப்படியே கீழே ஃபுல்லா அப்படியே கவர் பண்ணிருப்பாங்க. சோ ஹேண்ட்ல அதே மாதிரி ஹெவியா கொடுத்துருப்பாங்க. சோ இதை நம்ம வியர் பண்ணி பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். டாப்பிங்க்கு இதுதான் போட்டிருந்தேன். சோ அப்ப பண்ணிருந்த எடுத்த பிக்சர் ஷேர் பண்றேன். சோ உங்களுக்கு வந்து மேபி இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே லிங்க் கொடுக்குறேன் கீழே. சோ மீஷோல தான் எல்லாமே எடுத்தேன். குவாலிட்டி சூப்பரா இருக்கு, எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா எடுங்க. சோ இன்னுமே நான் வந்து vlog என்ன ஆட் பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். சோ எல்லாமே சீக்கிரமே வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வரும். அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். Until then, bye from Kirti.